विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. परिसंख्यान प्रकरणम முதல் பகுதி ஆச்சு. சப்த ரூப ரசகந்தானாம் விஷயானாம் ஸ்ரோத்ராதிகிராஹ்யத்வாத் ஸ்வாத்மனி பரேஷு வா விஞ்ஞான அபாவா ஏகாமேவ பரிணதானாம் யதாலோஷ்டாதீனாம். இப்ப உபனிஷத்துகள்ல சொன்னதான ஆத்ம தத்துவம் நமக்கு அனுபவத்துக்கு வரும். அந்த அனுபவத்துக்கு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பிரகரணத்துல சொல்றோம். நிறைய விஷயங்கள் பிரகரணத்துல பாஷ்யாதிகள்ல இல்லாத விஷயங்கள் அழகா சொல்லியிருக்க. என்ன பாஷ்யத்துல மூலம் எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்லும். அடிஷனலா சொல்லப்படாது. சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, நிதித்தியாசனம் பண்ணுங்க. எப்படி பண்றதுன்னு நீங்க சொல்ல. சிரவணம் எப்படி பண்றது? குருவிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர் கேட்கணும் வளர்ந்து கொடுத்தார். சிரவணம்னா என்னது? பெருமன காதால கேட்க வேண்டியதுதானா? இல்ல உபநிஷத்துகிட்ட கடைசியில மீனிங் இவ்வளவுதான் இருக்கு, தாற்பயத்தை தீர்மானம் பண்ணி கேட்கிறா? இப்படி எல்லாம் தன் சந்தேகங்கள் வருது. அவைகள்லாம் வியாக்கியானங்கள்ல இருக்கும். ஆனா அந்த வியாக்கியான காலாளுக்கு அந்த விஷயம் கொண்டு வந்தது. அவ பாட்டுக்கு ஏதோ எழுதலாம் சொல்லப்படாது. ஒண்ணும் மற்ற சாஸ்திரங்கள்ல இருக்கணும், இல்ல ஆச்சாரியால வேற எங்கேயாவது இருக்கணும். ஆச்சாரியா பிரகரணங்கள்ல சொல்லியிருக்க. அதே போலயே இந்த பிரகரணத்திற்கு நமக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் வரவில்லையானால் நாம் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணும்போது சொன்னார், மரணம் பண்ணும்போது சொன்னார். சிரவணம் நமக்கு தெரியும், குருமுகமாக கேட்க வேண்டியது. எல்லா உபநிடத்தோடைய வாக்கியங்களும் சேர்ந்து ஒரு மணியாக பரமாத்மாவை சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிக்க வேண்டியது. அது வரைக்கும் பண்ணணும். இப்ப பரிசங்கானம் அப்படின்னா ஆத்மா தனியாக இருக்கு, சரீரங்களோ உலகங்களோ தனி அப்படின்னு ஆத்ம அனாத்ம விவேகம் சொல்லிருக்கா இல்லையா? அது எப்படி கொண்டு வருது, எப்படி கொண்டு வருது நமக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அனுபவத்தை கொண்டு வரக்கூடியதான வழி சொல்லிட்டு முமுட்சுகளுக்கு புண்ணியா புண்ணிய கபனத்துக்கு புண்ணியமும் பாபமும் ரெண்டு இருக்கப்படாதுன்னு நினைச்சிட்டு புதுசாக இருக்கக்கூடியதான கர்மாக்கள் நமக்கு சேரப்படாதுன்னு நினைக்கிறவாளுக்கு பரிசஞ்சானம் சொல்றேன்னு ஆரம்பிச்சது. அப்படின்னா மோட்சம்தான் இந்த ஜன்மால வேணும் அப்படின்னு நினைக்கிறாளுக்கு பட்சத்துல அவளுக்காக பரிசஞ்சானம் சொல்லுது. பரிசஞ்சானம்னா நம்மள நானே கவனிச்சுக்கிறோம். நல்ல வழியில இருக்காமா நல்ல வழியில் இருக்காமான்னு பார்த்துட்டே இருக்கும். அதுல முதல்ல என்ன சொல்லிருக்கார்? அவித்தியினால்தான் தோஷங்கள் வந்திருக்கு. அது வான்மனக்காய பிரவர்த்தி ஏதவக தோஷங்கள் இருக்கிறதுனால புலன்களை ஏவுகிறது. அஜானத்தினால தோஷம் வந்தது, தோஷத்தினால புலன்களானது ஏவப்படுகிறது. புலன்கள் ஏவப்படுறதுனால நமக்கு புண்ணியமும் பாபமும் மிஸ்ரமான கர்ம பலன்கள்லாம் உண்டாகும். அது வெறுமனும் உண்டாகல, 4 நாளைக்கு வேற வேற எக்கச்சக்கமா சேர்ந்து போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு பலன்கள் சேர்ந்து போகுது. அது புண்ணியமா இருக்கட்டும் பாபமா இருக்கட்டும், புண்ணிய கர்மாவா இருந்தாலும் அது ஒரு ஜன்மாவோட இருக்குமோ இல்லையா? அதனால நமக்கு எந்த கர்மாவா இருந்தாலும் சேர்ந்துட்டே இருக்கு. சார் என்ன பண்றது? அதை போகணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல தோஷத்தா இருக்கேன். தோஷத்தினால்தானே பிரவர்த்தி, பிரவர்த்தினால்தானே புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் சேர்றது. தோஷத்தையே எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். இதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கர்மா உங்களுக்கு ஒட்டாது. அதுக்காக தோஷத்தை போக்குறதுக்காக கட்டிச்சுட்டார். தோஷம்னா என்ன தோஷம்? இந்த கர்ப்பமா இல்ல வேற இல்லாததா? இது தோஷம்னு சொல்ற என்ன தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜானம் தான் தோஷம்.
பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டிய நாம் பரமாத்மாவை அறிவதில்லை. பரமாத்மா அறியலைன்னா நான் தான் எப்படி தெரிகிறது? அது சந்தேகம். ஏன்னா உள்ள இருக்கிற நான் தான் பரமாத்மா. அதுக்கு ஜனாங்கிறது எங்க இருந்து வருதோ அதுதான் பரமாத்மா. சைத்தன்யமே பரமாத்மா பல முறை சொல்லிருக்கு. அதுதான் நான் தெரிகிறது. ஏன் இந்த நான் வந்து அகத்தாரம் இதுக்குள்ள அடிப்படையாக ஒரு நான் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும். அதை பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அங்கதான் இப்ப இந்த பிரசங்கியான பிரகடம் அந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான உண்மையான நான் எனக்கூடியதான சொரூபத்தை நாம் அறிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. சத்தம் இருக்கு, வெளியில எத்தனையோ விதமான சத்தங்கள்லாம் கேட்கறது. அவையெல்லாம் நம்ம எப்படி வாங்கிக்கிறோம்? காதால. இந்த காதால வாங்கிட்டு இருக்குங்க. காதத்தை நீங்க ஒண்ணும் வாங்கல, ஆட்டோமேட்டிக்கா வந்து விடும். நமக்கு சத்தமே நீதான் அப்படின்னு விலை கொடுத்து வாங்க. அது என்ன விவகாரம்னா எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் போக மாட்டேங்குது. இதுல நமக்கு அஸ்வாதந்திரம் அப்படின்னு இண்டிபெண்டன்ஸ் இல்ல. வாசனை வந்ததுன்னா மூக்க பிடிக்கிறேன், துணி வச்சுட்டு. அதனால என்னாச்சு? எவ்வளவு பண்ணிட்டே இருக்கிறேன், உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லை. அதே போல உருவம் இருக்குன்னா பார்த்த பிறகுதானே இது கோரமாக இருக்கும் நல்லா இருக்கும் தெரியுது. பார்க்கறதுக்கு முன்னால் ஒண்ணு தெரியலையா? இப்ப என்ன நல்லதையே நாம் பார்க்கணும் என்பதான ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருந்தாலும் அதை வாழ்க்கையில அமல் பண்ண முடியல. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதுதானே இது நல்லது கெட்டது பின்னால தெரியுது. கெட்ட விஷயங்களை நான் பார்க்கவே கூடாது. முடியுமா விடாத? இப்ப என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பிரார்த்திக்க வேண்டியது பத்ரங்கம்யாம தேவா. தேவதைகளே எங்க காதுகள்னால நல்லதையே கேட்கும்படி அனுகிரகம் பண்ணுங்க. பத்ரம் பத்தியமா பத்ரம் பத்தியமா நல்லதையே பார்ப்போம். மங்களகரமானதையே பார்க்கும்படி நீங்க அனுகிரகம் பண்ணுங்க. எவ்வளவு உங்களால முடியும். ஆனா உங்க தன்மையில சரி பண்ணி நல்லதா இருந்தா இதெல்லாம் பார்க்காது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல பத்தில. அப்ப இந்த புலன்கள் இருக்கு, அந்த புலன்கள் இடத்துல நமக்கு சுவாதந்திரம் இல்லை. அந்த புலன்கள் என்ன பண்றது? பொருட்கள்லாம் கேட்டு இருக்கு, பார்க்கிறது. இவைகள்லாம் எப்ப பார்க்கறது கேட்கறதுன்னு பண்ணிட்டு இருக்கா, இவைகளை கருவிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேனாவால நான் எழுதுறேன், நானே பேனாவா? நான் எழுதுறேன்னு சொல்லிக்கலாம். பேனா எழுதினா நான் எழுதுறேன்னு சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பேனா நான் இல்லைன்னு நல்லா தெரியும். கரண்டியான பரிமாறுகள் கரண்டி நீங்களும் ஆனா பரிமாறுகள் கரண்டியால வரணும்னா கரண்டி நீங்க எழுதலாம். அப்ப கருவி வேறு நான் வேறு என்கிறது நல்லா தெரியுது. சம்ஸ்கிருதத்துல நான்ங்கிறது ராமனா கருவியா இருந்தது. ஆனால் திருப்தியா சத்து ராமஹா பாணேன ராவணம் ஜகானா. ராமன் பாணத்தினால். இப்ப பாணத்தினால திருப்தியா சக்தி போட்டிருக்க அந்த கருவின்னு காட்டுறதுக்காக அகம் சக்ஷுர்தான் பஸ்யாமி, நான் கண்களுடன் பார்க்கிறேன். நான் கற்பா கண்களுடன் கருவியர் இருக்க. அப்ப இது கருவின்னு தெரிகிறது. எப்ப கருவியோ அது நான் இல்லை. இந்த கருவியா இருக்கக்கூடியதான பொருட்கள் எல்லாம் அது எங்க இருந்து உண்டாயிட்டு சார்? பஞ்சபூதங்கள் உண்டாய். ஏன்னா எந்த பொருளா இருந்தாலும் நீங்க பார்க்கறப்ப அது எங்க உண்டாயிருக்குன்னு பாக்குறது. அப்படித்தானே? ஒரு டம்ளர் கைதான வெள்ளியில உண்டாரு. இப்ப வெள்ளியால் தயாராச்சு, இரும்பாலும் தயாராச்சு, அல்லது பஞ்சபாத்திரம் பித்தளையினால் தயாராச்சு. ஒரு பொருளை பார்த்தாலும் அது எங்க இருந்து உண்டாச்சு. அதே போல கண்ண காதை மூக்கனாக்க கருவிகள் இருக்கு, அது எங்க இருந்து உண்டாச்சு? பஞ்சபூதங்கள் வந்து உண்டாச்சு. அந்த பஞ்சபூதங்கள்ல தான் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு லட்சணம். ஆகாசத்துக்கு சப்தம், வாயுக்கு தொடுமுணர்ச்சி ஸ்பர்சம், நெருப்புக்கு ரூபம், ஜலத்துக்கு சுர, பூமிக்கு வாசனை. 5 பூதங்களுக்கும் 5 குணங்கள். இந்த 5 குணங்களையும் 5 புலன்கள் தான் நிர்மாணிக்கிறது.
ஒவ்வொரு புலனும் ஒவ்வொரு அந்தந்த பூதத்துல இருக்கிற குணத்தை தான் வாங்கிக்கும். உருவத்தை கண்ணத்தான் பார்க்கும், காது பார்க்காது. சத்தத்தை காது தான் கேட்கும், கண்ணு கேட்காது, மூக்கு கேட்காது. சுவைய நாக்கத்தான் அறியும், தோல் அறியாது. நாக்கு தோல் தானே, யார் அறியலன்னா அது தோல் தான். ரொம்ப ஹார்டா காஃபி குடிச்சோம்னா ஒரு நாளைக்கு இருந்து போயிடும், அதுதான் தெரியாது. ஆனா அது தோலா இருந்தாலும் சுவையாகிறதுக்கு அந்த நாக்கத்தான். கையிலோ காலில் வச்ச சுவையா தெரியாது. ஏன்னா அதை அறியக்கூடியதான சாமர்த்தியம் சக்தி அதுக்குதான் புலன்னு நான் சொல்றேன். அந்த புலனாக எங்க இருக்கு, நாக்கத்தான். இப்ப என்ன கவனிச்சோம், நம்ம 5 பூதங்களால செய்யப்பட்டதான கருவிகள் அந்தந்த பூதத்தினுடைய குணத்தோட கூடியிருக்கு. இவைகள் இந்த ஆத்மாவுக்கு அந்த சுகதுப்பதை கொடுக்கிறது. புலன்களானது விஷயங்களை நமக்கு கொடுக்கிறது. இது வரைக்கும் நம்ம ஆகியமட்டம் தெரிஞ்சிட்டோம். இப்ப அதுல இருந்து என்ன நிறைவு பண்றான்னு பார்ப்போம். சப்தாதி விஷயானாம் ஸ்ரோத்ராதி கிராஹ்யத்வா ஸ்வாத்மனி பரேஷுவா விஞ்ஞானா பாவா. அது தானும் அறியாது, இன்னொருத்தரையும் அறிவிக்காது. அதான் கருவி. கருவி தானே எதையும் செய்யாது, அனுபவிக்காது, இன்னொருத்தரையும் அனுபவிக்கும்படி செய்யாது. கரண்டி இருக்க, கரண்டியே கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கை நீங்க போடுற ஃபில்டர் இருக்கு, அந்த ஃபில்டரே ஒரு பாதி காபி சாப்பிட்டு சொன்னா யாராவது ஃபில்டர் போடுறது. அப்ப என்ன, எந்த கருவியை நம்ம உபயோகப்படுத்துறோமோ அந்த கருவி தான் அனுபவிக்காது. முதல்ல அது. அதே போலயே நமக்கு வேண்டிய ஆளுக்கு ஏதாவது கொடுக்குமோ, மனுஷனா இருந்தா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு வேற யாருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த கருவியானது தானும் சாப்பிடாது, இன்னொருத்தருக்கும் கொடுக்காது. செயலை செஞ்சது சும்மா இருக்கும், அதை அனுபவிக்கவும் அதை விட வேறானது. புரியுது? அதே போல கணக்கு ஸ்ரோத்ராதி கிராஹ்யத்வா ஸ்வாத்மனி பரேஷுவா விஞ்ஞானா பாவா. கணக்கும் அறிவில்லை, இன்னொருத்தருக்கும் அறிவூட்டாது. விஷயத்தை கொண்டு வந்து அங்க வைக்கும், அவ்வளவுதான். பார்த்துக்க வேண்டியது ஆத்மா. ஆத்மாக்கு எங்க வச்சு அப்படின்னு கொடுக்கல, விஷயம் அங்க இருந்து கொண்டு வந்து வச்சது. ஆத்மா தானே பார்க்கறது. விவகாரம் என்ன, இந்த கருவியானது தானும் அனுபவிக்கல, இன்னொருத்தரையும் அனுபவிக்க செய்யலை. அதான் சொல்ற ஸ்வாத்மனி பரேஷுவா விஞ்ஞானா பாவா ஏகானேவ பரிணதானாம் யதா லோஷ்டாதீனாம். இந்த கல்லு மண்ணு இதெல்லாம் இருக்கு வச்சல, அதெல்லாம் அதுவும் புருஜியிலிருந்து உண்டாச்சு. பூமியினுடைய பாகம் தானே கல்லு மண்ணுன்னா பூமியை தேவை. அது தானே ஏதாவது அனுபவிக்கிறதோ, வாசனை நல்ல வாசனை தான் ஜம்மன் அனுபவிப்போம், ஏதாவது இருக்க. இன்னொருத்தருக்கு ஏதாவது வாசனையை கொடுக்கிறதா கிடையாது. அதே மாதிரிதான் இந்த புலன்கள் எல்லாம். ஆனா ஸ்ரோத்ராதி துவாரைஷ்ட நியாயந்தே. அந்த வாசனை எல்லாம் காது வழியாக கேட்கறதே, காது கேட்கறது. காதுனால ஆத்மா கேட்கறது, நான் கேட்கிறேன்னு சொல்றேன். ஏனக நியாயந்தே என்ன தெரிஞ்சிருந்தோம், கருவிகள் வேறு, கருவிகள் உபயோகப்படுத்துறவன் வேறு. கருவிகள் எல்லாம் ஒரு குணத்துக்கு சேர்ந்தது, ஒரு வகைக்கு சேர்ந்தது. கருவியை உபயோகப்படுத்துறவன் இன்னொரு வகைக்கு சேர்ந்தவன். இவன் கருவியை ஏவுகிறான், கண்ணை அப்படிங்கிறான். பார்க்கிறது அது கொண்டு வந்து தவிர இவன் அதை அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறது யாரு, ஜீவன். இவன் சேதனன். கருவி எல்லாம் எப்படி இருக்கணும், அச்சேதனமா இருக்கணும். தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்றது இது வரைக்கும் தான் தெரியும். கருவிங்கிறது தெரியும், ஆனா இது சேதனம், அது அச்சேதனமா ஏன் இருக்குன்னு தெரியுமா? இது எல்லாம் அச்சேதனம் தெரியுது நமக்கு. சேதனமா இருக்கிறது ஆத்மா. கருவியானது எதை செய்கிறதோ அது தனக்கு இல்லை, தான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒன்னொன்னு வைக்கும், அவ்வளவுதான். ஆனா அதை அனுபவிக்கிறவன் யாரு, ஆத்மா. அவன் இந்த கருவிகளோட வேறானவன், கருவிகளுடைய வேறான ஜாதி உள்ளவன். இப்ப பாருங்க, தீபம் இருக்கு, தீபம் எல்லாவற்றையும் ஒழிக்கிறது. தீபம் ஆபா எடுத்துன்னா எல்லாமே ஒன்றும் தெரியல. ஆனா இந்த தீபமானது இந்த பொருள்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறதோ, இந்த தீபமானது
வேற யாருக்காவது அதுக்கு ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது நான் இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்றதோ, ஒழிக்கிறது பொருளை வேற யாராவது ஒரு மனுஷன் இருக்கான அவன் பார்க்கறான், அவனாலும் இந்த தீபம் மாதிரி தேவை இல்லை. நமக்குள்ள என்னாச்சு, கருவிகள் உண்டு, பஞ்சபூதங்கள்னால கருவிகள் உண்டாச்சு, அவைகள் ஒழிக்காது. ஆனா விஷயங்களை கொண்டு வந்து வச்சதுமே அதை விட வேறான ஒரு வகைக்கு சேர்ந்ததான ஜீவனானவன் அந்த கருவிகளை அனுபவிக்கிறான், அந்த பொருள்களை அனுபவிக்கிறான். அறிவதனால் இந்த வகைக்கு சேர்ந்தவன் இல்லை. அந்யோன்ய சம்சத்வாது, இந்த சப்தங்கள்லாம் என்னன்னா ஒண்ணு என்னோட சேர்றது, தனியா ஒவ்வொரு சப்தம் நிற்காது, அது என்னோட சேர்ந்தாதான் அது கற்றுவேன். வெறும் மட்டும் பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், பண்ணிடுவேன். ஏன்னா ஒரே மட்டும் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம். சங்கீத கத்துக்கிற காலத்துல அதே மாதிரிதான் நூறு தான் வச்சுட்டு அப்படின்னா கேட்கறது ரொம்ப கஷ்டம். எழுது வயசா பண்ணிடுவோம். விவகாரம் என்ன, அதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணினா நல்லா இருக்கு. அதை கேட்டு இருக்கணும். 7 தரங்களையும் கேள்வி இங்க எங்க பார்த்தேன்னா எவ்வளவு நேரமாவது நீங்க கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப அந்த அவைகள் ஒன்னோட ஒண்ணு சேருகின்றன. சேரும் பொழுது நமக்கு ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுக்கிறது. சப்தங்கள் எல்லாம் வெறுமன ஒரே மாதிரி இல்லாமல் பல பல பதார்த்தங்களோட சேர்ந்து பல விதமா இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதான் பாருங்க, தேகி சப்தாலயா அந்யோன்ய சங்கீத்வாது ஜென்ம. ஒரு சப்தத்தை எடுக்கிறோம், அது உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? அவன் புல்லாங்குழல்ல ஊதான், ஊதும் பொழுது விரல ஏதோ அப்படியே எப்படி பண்றான், பண்ணினா அதுல இருந்து சத்தம் உண்டாகுது. வீணையோ வயலனோ வாசிக்கும் பொழுது அதுல இருந்து சத்தம் உண்டாகுது. எந்த சத்தமும் உண்டாகிறது. அதுக்கப்புறம் என்ன விருத்தி, அந்த சத்தமாக நல்லா வாழ போகுது. அந்த சத்தமானது கொஞ்சம் மாறுகிறது. எப்படி? அந்த சங்கதி பாடினா கர்நாடக சங்கீதத்துல அது என்ன, இந்த ஸ்வரத்தோட இன்னொரு ஸ்வரம் கொஞ்சம் அசையும். அசைஞ்சா அந்த வெளியோ கொஞ்சம் அசைஞ்சா சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சத்தங்கள் கொஞ்சம் அசைஞ்சா சந்தோஷமா இருக்கு. அதான் பெரியநாம அபட்சய. கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அடுத்த சத்தம் வந்தா பழைய சத்தம் போயிடுது. ஆரம்பிச்ச சத்தம் கிடைக்குது. அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப கட்டமா போயிடும். ஏதாவது சத்தம் போகவே போகாது, அப்படியே இருக்குன்னா வாழ்க்கை எப்படி பாருங்க. ஜனாலஸ்வரம் பாடுறப்ப ஒத்துழைப்பு இருக்கான் இருக்கும். கடைசியில் ஒரு பெரியவர் பார்த்தாலும் அவருக்கு நிறைய சம்பாதம் கொடுங்க. இதெல்லாம் நடுநடுவில் கஷ்டம் இருக்குண்டான். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை, அவருக்கு தான் நிறைய கொடுக்கணும். அவருடைய அஜானத்தை காட்டுறது. ஆனா இது என்ன, அப்பப்ப உண்டாய் அப்பப்ப அழிஞ்சா அதான் சத்தங்கள்லாம் உண்டானது அழிவு. அப்படி விபரிணாம அபட்சய நாச சயோக வியோக, உன்னோட சேரும் உன்னோட தெரியும். இப்படி ஆவிர்பாவ திரோபாவ, திடீர்னு கேட்கும், திரோன்னு மறந்து விடும். இப்படி விகார விகாரி கஷேத்திர பீஜாதி அநேக தர்மான. அது முதல்ல கொஞ்சம் பிறக்கிற போல இருக்கும், அது திடீர்னு இருக்காயிடும். இந்த சப்தங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம் பாருங்க. இருந்தா போல வந்து பக்கத்துல பக்கத்துல ஒரே சண்டை ஆகுது. என்ன சண்டை அதே பார்த்தா பக்கத்துல தான் ஒரே திருச்சிக்கலாம். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி அதனால கஷேத்திர பீஜாதி அநேக தர்மான சாமானிய சுக துக்காதி அநேக கர்மானா. இது என்ன பண்றது? மனுஷர்களுக்கு சில சமயத்துல இன்பத்தையும் கொடுக்கறது, சில சமயத்துல துன்பத்தையும் கொடுக்கறது. எப்படி இன்பத்தை கொடுக்கறது? உங்களுக்கு பிடிச்ச சப்தமா இருந்தால் அது ரொம்ப இன்பமா இருக்கு. கர்நாடக சங்கீதம் சக்கரை யாரமா இருக்கணும், கரஹரப்பிரியா 1 மணி நேரம் பாருங்க, கேட்டுட்டே இருக்கு. 1 மணி நேரம் கேட்கறது பாடினா விவகாரம் என்ன? அது எவ்வளவு நேரம் ஆனாலும் சந்தோஷமா அதுக்கே கேட்குது. யாரும் சண்டை போகாது. 2 நிமிஷம் தான் அங்கிருந்து போயிடுறது. என்ன சார் இதை போய் கேட்க வேண்டியதா இருக்கு. சில சமயத்துல இது சுத்தமா இருக்கு, அது துன்பமா. அதே போல சில சமயத்துல இந்த காக்கா கத்துறது அது போல இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் அங்க கூட மறுபடியும் இது என்ன விவகாரம், இது நன்னா இல்லையே
அப்படின்னு நாய் குறைச்சவே இருந்ததுன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றது அப்படிங்கிற என்ன சுவாமி அது ஒரு சப்தம் தானே அப்படின்னு அந்த பக்குவம் நமக்கு வரல சார். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா அதை தாங்க முடியல. நமக்கு இஷ்டமான சப்தமா இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் கேட்கறது. அதே மாதிரி சுக துக்காதி அநேக கர்மா சப்தங்கள் அது அறியக்கூடியதான காதுங்கிற கருவி அது உண்டானதான இடம் ஆகாசம். அது கருவியா இருக்கிறதுனால ஜடமா இருக்கு. ஜடமா இருக்கிறதுனால தான் அனுபவிக்கல, சப்தத்தை தான் கிரகிக்கல, வேற யாருக்கும் அது கொடுக்கல. ஆனா கிரகிச்சது கொண்டுதான் வைக்கிறது. ஆத்மா பார்க்கிற அந்த ஆத்மாவானவர் இதை விட வேறானவர். இது ஜடமா இருந்தா அவர் சேத்தனா இருக்க. இந்த சப்த பந்தார்கள் கொண்டு வந்து விட்டதுமே இவர் நான் பார்க்கிறார அதுல இருக்கக்கூடியதான் சுகதுக்கான இவர் அனுபவிக்கிறார். ஏனடையில தேன் வந்து சேர்த்து வைக்கிறது. ஒண்ணு 500 தேனீக்களுக்கு அது என்ன பண்றது தெரியுமா? நான் தேன் ரொம்ப நல்லது, சுவாமிக்கு வைக்கிறதுக்குன்னா ரொம்ப நல்லது அபிஷேகத்துக்கு நல்லது. என்ன தெரியுமா? இது எல்லா பதார்த்தத்தோட திரேன்ல ஒண்ணு இருக்கு திருப்தின்னு. அந்த தேனீக்கள்லாம் நான் நல்லா சாப்பிட்டேன், என்னால சாப்பிட முடியாதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டேன், மூக்கு பிடிக்கும் சொல்றது அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தேனை கொண்டு வந்து தேனடையில வைக்கும். அப்படி இல்லை. அந்த கண்குட்டியை கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஓட்ட வச்சு பலாருங்க நீங்க போய் அரைச்சிட்டு திருப்தி அடையில. வேற எந்த பொருளும் திருப்தி இல்லை. தேன்ல மட்டும்தான் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா திருப்தமான பதார்த்தம் அது தான் திருப்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் நாளைக்கு வேணும்னு வச்சுக்கணும். என்னைக்காவது நாள் நாளையில செஞ்செடுத்து குப்பங்கள்லாம் இல்ல, அன்னைக்கு நல்ல வாசனையான குப்பங்கள் இல்லை, நம்ம என்ன பண்றது அதுக்காக செஞ்சு வைக்கிறது. ஒரு 500 ஈக்கள் நல்லா திருப்தியா அடைஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அது வச்சுட்டு பிறகு நீங்க என்ன பண்ண நெருப்பை காட்டி அதை வச்சுட்டு அந்த தேவை எடுத்து உழுந்து ஏதோ நீங்க சம்பாதிச்சதான் சேர்த்துக்கு மனுஷன் வராங்கன்னா வேற யாரும் பண்ணியிருந்தா இவன் அனுபவிக்கிறான். அதே விதமாகதான் புலங்கள்லாம் விஷயத்தை கொண்டு வந்து வச்சா இவன் அனுபவிக்கிறான் சார். இந்த ஜீவன் என்னக்கா இப்படித்தான் வாழ்க்கை இருக்குன்னு யாரோ சம்பாதிக்கிறது நானும் அனுபவிக்கிறது. இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் புலங்கள். ஆனா அந்த கஷ்டத்தினால வரக்கூடியதான இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறத அதோட வேறான ஜீவன். அதனால்தான் அது சாமானியனுக்கு சுக துக்காதி அநேக கர்மான தத்விஜாத்ருத்வா தேவா இதை அறிந்ததுனாலதான் தத்விஜாதா இதை அறிந்த ஜீவனானவன் சர்வசப்தாதி தர்ம விரக்ஷணா சப்தத்தை அறிகிறான். அப்பொழுது சப்தம் வேறு இது வேறு தெரிஞ்சிருக்கா? சப்தம் வேறு ஆத்மா வேறு. ஆத்மா தன்னோட வேறான காதனால் சப்தத்தை அறிகிறான். ஆனால் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? தீபம் வேறு நம்ம வேறுன்னு தெரியும். தீபம் பொருளை ஒழிக்கிறது. அந்த தீபம் வேறு நம்ம வேறு. ஆனா பொருளை பார்த்தா பொருளால் வரக்கூடியதான சுகமோ துக்கமோ தீபத்துக்கு இருக்கா? உங்களுக்கு தான் இருக்கு. அந்த தீபம் இல்லைன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதனால வரக்கூடியதான இன்ப துன்பங்கள் உங்களுக்கு தான். எப்படி சப்தாதிகளால் துன்புறுத்தப்பட்டதான அந்த ஞானியா இருக்கிறவன் இப்படி நினைக்கணும். இந்த அவன் எப்படி கருதணும், என்னமா சப்தங்கள்லாம் வந்ததுன்னு நாம என்னமா அதை டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க சொல்ற. சாமானிய மாத்திரேனா விசேஷ தர்ம சப்தம்னா என்ன சார்? சவுண்ட். நம்ம சப்தம்னு சொன்ன ரெண்டு ஒண்ணுதானே சொல்றேன் சார். இங்கிலீஷ்ல சொன்னேன். சப்தம்னா நம்ம பேசினா அது புரிகிற மாதிரி இருந்தா அது சப்தம். நம்ம சத்தம் பண்ணாத அப்படிங்கிற வேற விட நோட்டலாம் பேசிட்டு இருக்காது. இந்த காக்காவை போய் இந்த சத்தம் பண்ணாதுங்கிறதா? பூனையை பத்தி ஏதாவது சொல்றா? இல்ல. இந்த சப்தமானது 2 விதம். ஒண்ணு புரியா போல பேசுறது ஒண்ணு, இன்னொன்னு காதுல விழும் அதை நம்ம திரும்பி சொல்ற முடியாது.
நாய் குலைக்கிறது சொல்லுங்க, நீங்க எடுத்து சொல்லுங்க, பகுபகுன்னு எழுதுவே தவிர அது நாய் மாதிரி ஆகும். நாய் எப்படி குலைக்கிறதோ அதே சவுண்ட் உங்களால பண்ண முடியுமா? பண்ணினேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன தெரியுமா, உங்களை எல்லாரும் நாயிடுமா? அதான் விசேஷம். நாய் கத்துறதோ, பூனை கத்துறதோ, அல்லது காக்கா கத்துறதோ, குருவி கத்துறதோ இதெல்லாம் உங்களால எடுத்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அது மாதிரி சொல்லலாம், அவ்வளவுதான். ஒத்துதாக சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்திரம் மேல இருந்து தபேன்னு விழுந்துடுமா, அது தபேன்னு கவித்தா நீங்க ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க? அது விழுந்தா மாதிரி அந்த சத்தம் மாதிரி சொல்றே தவிர அதே சத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆகையால் சத்தமானது ரெண்டு விதம். ஒண்ணு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற சத்தம் ஒண்ணு, நம்ம அதை பேச முடியாத சத்தம் ஒண்ணு. இந்த பேச முடியாது இன்னது பேசியோ எழுதியோ பண்ண முடியாதான்னு ஒரு சத்தம் இருக்க, அதுக்கு நம்ம நாதம்னு சொல்றோம். சப்தம் சொன்னா பேசி ஒருத்தருக்கு புரிய வைக்கக்கூடியதான் சப்தம். இது பாஷாத்மகம். உங்களோட தெரிஞ்சு இப்படி இந்த சப்தங்கள்லாம் நாதத்துக்குள்ளான் தரலாம். இந்த சப்தங்கள்லாம் எத்தனை விதமா இருக்கு? 7 விதமா இருக்கு. இந்த 7 விதமா இருக்கக்கூடியதான சப்தங்கள் எல்லாம் சரிகமா பதனின்னு சொல்லிருக்கு சங்கீதத்துல. அதே போல பல சப்தங்கள் இருக்கு. சத்தியம்னா ஒரு மாதிரி, அதே போல ரிஷபம்னு சொன்னா 2 விதமா, சுத்தரபம் இன்னும் வேற சொல்லிட்டு இருக்கா. காந்தாரம் அது 2 விதம், மத்தியமம், பிரதிமத்தியம், சுத்த மத்தியமம் அப்படிங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அநேக விதங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்கே சப்தத்துக்குள்ள அந்தர்பாவம். சப்தம் சப்த விசேஷம். விசேஷமயர்வா சஜ்ஜாதிபி கான சஜ்ஜத்ரீன அது சில சப்தங்கள் நமக்கு எப்படி இருக்காது, ஏன்னா உங்களை புகழ்ந்துட்டே இருக்கா. நீங்க இப்படிப்பட்டவர் அப்படியே இந்திரன் சந்திரன் சொன்னா சாரி சந்தோஷமா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணா மசியாதவனே ரொம்ப கஷ்டம். ஒரு வேதாந்தியை தவிர இது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிடிக்காதுன்னா அப்படியான ஸ்தோத்திரம் பண்ணும், அது ஒரு சந்தோஷம். எல்லாரையும் அவளை புகழ்ந்துட்டா சந்தோஷம். சில பேர் தலை தானே புகழ்ந்துட்டான், ரொம்ப மோசம். ரோட்ல பார்த்தாருன்னா இங்க இருவன் தான் போச்சு ஒரு மணி நேரம். நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், இதோ அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இதை முன்ன கொண்டு வந்தேன், அது பண்ணேன், இது மாதிரி ஏதோ பேசிட்டே இருக்கான். தான் சின்ன வயசுல வந்து என்னென்ன பண்ணினானோ நான் எதை பண்ணினாலும் அழகா இருக்கும். எங்காவது ரொம்ப சமைக்கிறேன், எவ்வளவு அழகா ரசிக்கிறான்னா வேற யாரும் சாப்பிட முடியாது. இப்படியும் சொல்லிட்டு இருக்கா சார். ஆனா என்ன நோம்பு தர முடியல, வெளியிலையும் வர முடியல, இப்படி அனுபவிச்சுட்டு. அப்ப விவகாரம் என்ன? சிலது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, சிலது கேட்கறதுக்கு கஷ்டம் இருக்கு. புகழ்ந்தால் இனிமையா இருக்கு, எஸ்ஸாலோ இன்னொருத்தர் புகழ்ந்தாலோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் அசத்திய பரிபவ குரோதாதிர்வதனை. பொய் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கிறாள் பொய் சொன்னாங்க நீங்க தெரிஞ்சுங்கன்னா உங்களுக்கு கோபம். சொல்றதெல்லாம் இது சரியா நான் பண்ணிட்டு நிச்சயம் பிளாட்டா போய் சொல்லிட்டே இருக்கேன் சார். நான் சொல்றதும் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னடா பெரியவாளா இருந்தா நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம், சின்னவாளா இருந்தா 2 வைரம், அவ்வளவுதான். விவகாரம் இருக்காங்க. பொய் சொல்றது பார்த்தா ஒரு மாதிரி பொய் சொல்றான், உங்களுக்கு அது ஒரு மாதிரி சொல்லியா அசத்திய தீபத்தா. சில பேர் பேசுறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பேச்சு கேட்கறப்பே நமக்கு கஷ்டமா இருக்கு. எப்ப பாரதம் என்ன தர வச்சுட்டே இருக்குது, இன்னொரு போட்டு சொல்லிட்டே இருக்கிறது. அப்ப அவளை வெய்யறது, அவளை நாய்க்கைன்னு வெய்யறது, பேர் வைக்கிறது, துணை வைக்கிறது. லோகத்துல இதெல்லாம் தீபத்தம், அறுவருக்கத்தக்கதான சப்தங்கள். அதே போல பரிபவ, உங்களை வச்சுட்டே இருந்தாலும் அவமானம் வரும்படி பேசினாலோ சில பேர் இது ஒண்ணு. 4 பேர் எதற்கே இன்னொருத்தருக்கு மனசை கஷ்டம் வரும்படி பேசினா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி சொல்ற அதுதான் பரிபவம். பரிபவ குரோதாதி நிர்வதனை. இத்தனை சத்தங்கள் நம்ம வந்து கேட்கறது, இனிமையான சத்தங்கள், பெற்றதான சத்தங்கள், இவைகள் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதான சத்தங்கள், இவைகள் தான் வருது. மாம் திருஸ்வபாவம், நான் முன்னால சொல்லிட்டேன். இந்த சப்தங்கள்லாம் எங்க இருந்து வந்தது? காதால வந்தது. இந்த சப்தங்கள்லாம் உண்டு பண்ணின இடம் அது ஆகாசம்.
ஆகாசத்துல இருக்கிற சத்தங்கள் காதனால கேட்கப்பட்டு காதாத அனுபவிக்காம இன்னொருத்தருக்கம் கொடுக்காம கொண்டு வந்தாங்க வச்சது. இந்த ஜீவன் அதை பார்த்து அதை கேட்டு தனது கவலைப்பட இதனால்தான் இவனுக்கு அந்த காது கேட்டுட்டு அதை ஒன்னும் அனுபவிக்கல. நல்ல சத்தம் கேட்டதுனால காது கொஞ்சம் பெருசா இருக்கோ, கெட்ட சத்தம் கேட்டதுனால சின்னதாச்சோ அதாச்சா அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு நல்ல வேதாட்டமே கேட்டு யானாலும் வேகட்டாங்க காது நமக்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. லோக சத்தம் கேட்கறவாங்க காது சின்னதா குறுகி போயிடும். அது விவகாரம் என்ன, சப்தங்களை கேட்டதுனால காதுக்கு ஒரு லாபம் இல்லை. ஆனா இந்த சப்தங்களை கேட்கிற அந்த ஜீவன் இருக்கான் பாத்தீங்களா, அது கொண்டு வந்து வச்சதுமே அதை அனுபவிக்கிற ஜீவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எந்த சந்தம் வருது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த சத்தங்கள்லாம் காதால் கொண்டு வரப்பட்டதா என்னோட சம்பந்தம் இல்ல. தீபமானது எப்படி ஒழிக்கிறதோ அப்படி நான் காதுக்கு திறமை கொடுத்தாங்கலாம், அது என்ன எனக்கு சம்பந்தம் இல்லை. அதை விட நான் வேற இனத்துக்கு சேர்ந்தவன் அப்படின்னு நான் சொல்றேன். அசத்தியம் இப்ப என்ன பண்றது, மாம் திருஸ்வபாவம் அசம் சக்யம் அதோட கேரளை அவிக்கிரியம். நல்ல சத்தம் வந்தாலும் கெட்ட சத்தம் வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான். அசலம் அரிதனம் அசியாம கழிவில்லை. அபயம் அத்தியந்த சூக்மம். இவைகளும் கிராசா இருக்கு இந்த சப்தங்கள்லாம். நான் இதோட சம்பந்தப்பட்டது. அபிஷயம் கோச்சரி கிருத்திய பிரஷ்டும் நைவாரகதி. இந்த சத்தங்கள்லாம் காது வரைக்கும் வருதே தவிர எங்கிட்ட வர நான் இதோட சம்பந்தப்படாம இருக்கேன் அப்படின்னு நினைவா. அசம் சத்கத்வாதேவமாம் என்ன, நான் இதோட சேராதவன். ஆத்மாவோ இல்லையா, ஆத்மா இதோடய சேராது. தீபம் அங்க இருக்கு, நான் இங்க இருக்கேன். நடுவில் இருக்கக்கூடிய வெளிச்சம் ஏதாச்சும் ஒட்டிக்கிறோம், ஒழிக்கிறது சார். நீங்க இருக்கிறத ஒழிக்கிற அந்த தீபம் நீங்க இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அந்த தீபம் வெளிச்சத்தில் நீங்க இருந்ததுனால உங்க சரீரம் எல்லாம் வெளிச்சமா மாறி போடுறோம். சரீரத்து மேல ஆறதும் ஒண்ணும் இல்லை வருதா, அது உங்க மேல விழுந்துக்களை காணிக்கிறதே தவிர திருப்பி போயிடுச்சுன்னா உங்க சரீரம் இருக்கிற வெளிச்சம் போயிடும். அவ்வளவுதான், ஒன்னும் ஆகாது. உங்களோட ஒட்டல, உங்களிடத்துல இருக்கா போல காணிக்கிறதே தவிர ஒட்டல. அதே போல வாசனை கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒட்டாது. ஊரு வச்சிருக்கிறான் பார்த்தா ரோட் சைட்ல, அவன் உடம்பு முழுக்க அவனுடைய ட்ரெஸ்லயே கை தப்பிச்சு ஊர்வத்திலிருந்து வர்றது நமக்கு அழகா வாங்கி வந்துருக்கு. ரொம்ப அழகா அப்படின்னு ஆத்துல ஏற்றி வச்சு நான் சுவாமி கிட்ட ஒன்னு மண்டி பாடலாம். பேரு நல்லா இருக்கு. ஒரு வாசனை வாங்கி சொல்றா என்ன எப்படின்னு நான் போனேன், வாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. இப்பதானே வாழ்நாள் முழுக்க ஏமாந்து போயிருக்கேன். அந்த கஷ்டம் இல்லாம இங்க வேற ஒரு விஷயம் வாங்க வேண்டியது. என்ன அவனுக்கே ஆசைக்கு பண்ற அந்த கிளாஸ்ல ஒட்டுறதோ கொஞ்ச நேரம் இருக்கே தவிர அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். அந்த கிளாஸ்ல பர்மனண்டா இல்ல, எதையும் ஒட்டல். அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தமே இல்லை. அதான் சொல்ற அதையேவ நான் சப்தாவினித்தா ஹானியே விருத்திருவா. இக்காரணத்தால் தான் சப்தத்தினால ஆத்மாவுக்கு வளர்ச்சியோ அல்லது தாழ்ச்சியோ இல்லை, ஒரே மாதிரி இருக்கு ஆத்மா. சப்தங்கள்லாம் நிறைய வருது, நல்ல சப்தங்கள் நம்மளோட சோதனை மைண்டே இருந்தா ஆத்மா வளரல, இந்த ஆத்தாரம் தான். அதே ஒரு 10 பேர் வயசான வச்சுக்கிறேன், ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு தான் டிப்ரெஷன் வரும். எங்க பார்த்தாலும் நம்மளை வச்சுட்டே இருக்க, இந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆத்மாவுக்கு என்னதான் அது பார்த்து அது இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சு பண்ணிக்க, இந்த சப்தங்கள்லாம் என்ன ஒண்ணும் பண்றது இல்லை. அதெல்லாம் அகங்காரத்தோட ஒரு நிக்கிறதே தவிர எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை இப்படின்னு அப்பப்ப நினைக்கிறோம். வேதாந்த வார்த்தையால எப்படின்னு உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுருந்தோ, அப்ப ஞாபகப்படுத்துங்கோ. அதான் அதோ மாம் கரிஷ்யதி. என்ன பண்ணும், துதி நீந்தாதி பிரியா பிரியத்வாதி லட்சண சப்தா. இந்த ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நான் அப்படியே வளர்ந்து போகல, என்ன விஷத்தினாலேயே நான் கூறிட்டு போகல. எனக்கு இஷ்டமான சப்தங்களை கேட்டுட்டே இருக்கிறதுனால நான் ஒன்றும் வசதி ஆகல, நம்மள வச்சுட்டே இருக்கிறதுனால ஒன்றும் குறையல. விவேகியா இருக்கிறவன் ஆத்மஜானம் வர வேண்டாம். விவேகியா இருக்கிறவனே அவன் எப்படி பார்க்கலாம், உங்களை யாராவது வச்சுட்டான்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு என்ன பண்ணாங்க, அவன் திருப்பி சொல்லிட்டான்.
அது ஒண்ணு பெரிய விவகாரம் இல்லை. கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம் ஏன தர்மஸ்வநாதனா சொல்றாரு. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. கிருதஸ்ய பிரதிகர்த்தவ்யம்னா அவன் வச்சானே அவனை நீங்க வச்சோம்னா அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா என்ன பண்ணணும் நீங்க? அவன் உங்களை வச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வச்சது நியாயமா தப்பாது அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? இப்படி தப்பு பண்ணினா அப்படின்னு அவன் சொன்னானே, ஆனால் நான் தப்பு பண்ணினா இல்லையாங்கிறது எனக்கு என்னன்னா தெரியும். நான் தப்பு பண்ணி அவன் நீங்க தப்பு பண்ணேன்னு வச்சான்னு வச்சுங்களேன், ஆமாட்டா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அவன்கிட்ட கேட்க வேண்டாம். எட்டா கேளதோ இல்லைன்னு இல்லை. ஆனா உங்க மனசுல ஏதோ தப்பு நடந்து போயிட்டு சந்தர்ப்பம் சூழ்நிலை தப்பு பண்ணி விட்டேன் விஷயம் கேட்க விடுதான் அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் பண்ணாம இருந்தா சரி. நீங்க தப்பு பண்ணாமலேயே அவன் விட்டுருந்தான்னு வச்சுங்களேன், அதை கேரே பண்ணாதீங்க. மலை ஏதாச்சும் நாய் வளர்த்தா யாரு மலைக்கு ஏதாவது கஷ்டம், அவன் உண்மை தெரியாம விட்டு இருக்கான் சுவாமி. அவனுக்கோ உண்மை தெரியும், நீங்க தப்பு பண்ணலன்னு தெரியல, பண்ணிட்டு இந்த மலைக்கு அவன் பேசிட்டே இருக்கான். அவனால ஆர்கியூ பண்ணி போயிடணும் இல்லையா? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவனும் தீர்மானம் வந்துட்டான். உங்களை வைக்கிற அளவுக்கு வந்தான்னு தீர்மானம் இதனால அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லாபம் இல்லை. இந்த விவகாரம் என்னன்னு சாயங்களுக்கு சால்வ் ப்ராப்ளம் வச்சுங்க. என்னாச்சு, உங்களை பொருந்து பேசினாலோ தாழ்ந்து பேசினாலோ உண்மையா இருந்ததுன்னா அது அர்த்தம் வந்து விட்டுதான். உண்மை இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அது தெரியாம ஆக மொத்தம் என்ன ஆச்சுன்னா, உங்களை 4 தடவை ஸ்தோத்திரம் பண்ணா நிஜமாவும் நம்ம விஷயத்தையே நினைச்சா தருவோம். அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம விஷயம் நமக்கு தெரியும், அதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதோட இருக்கும். அப்ப என்ன, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இல்லை. நாம் ஓஹோன்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக டிப்ரெஷன் ஆகக்கூடாது. வெறும் சில பேர் இப்படிதான் 4 பேரை வச்சுட்டே ஒரு வியக்தியே வச்சுட்டே இருப்பான். வச்சு வச்சு அவனுக்கு வாழ்க்கையில ஒன்னும் உபயோகம் இல்லாம போயிடுவான். அந்த என்ன உங்களை காப்பாற்றிக்க வேண்டிய பொருள் உங்களுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணினா அதுக்கு மகிழ்ச்சி போயிட்டு அப்படியே கர்வத்தினால ஆகாஷம் இருக்கும் படுத்தாதீங்கோ. அதான் வச்சுட்டே இருந்தாங்க, அதனால கவலைப்படாதீங்கோ. அவ்வளவுதான். அப்படி நீங்க சம்பந்தம் இல்லை எனக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால மாங்கியும் கரெக்ட் ஸ்துதி நிந்தாதி பிரியா பிரியத்வாதி லட்சண சப்தா அவிவேகனம் ஹி சப்தம் ஆத்மத்ரேன கதம் பிரிய சப்தா வர்த்தயே. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாங்க எனக்குத்தான் சார் அப்படின்னு எல்லாம் நினைச்சுருக்கா ஒரு அஜ்ஞானி இருக்கான் பார்த்தா, அவனுக்கு என்ன ஆகுது, ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவன் அப்படியே உபி போயிடுறான், அப்படியே பொறிச்சு போயிடுறான், என்ன காரியமாவது பண்றான். இவன் 100 பேர் ஏனாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கான். நாங்க ஸ்தோத்திரம் பண்ணினா உங்களை விட விவகாரம் இருக்கா, நீங்க எவ்வளவு தெரியவாது, என்னென்ன நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டொனேஷன் சீட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்கி போயிட்டான். ஒண்ணும் பண்ணல, அவன் பண்ணினானா இல்லையா ஒண்ணும் தெரியாது. என்ன உங்களை வந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய எங்கெல்லாம் தர்மிஷ்டா தர்மகாரியம் பண்ணிட்டே இருக்கு, இது பண்ணினாதான் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் வருது. இந்த மாதிரி இருக்கிறதுனாலே உலகம் டைமா இருக்கு, எனக்கெல்லாம் என்ன முன்னுக்கு வர இப்படின்னு 4 பேரும் சொல்லிட்டே இருந்தா அது ஆறு எதிர்க்க அந்த அம்மாவுக்கு இவரை பத்தி நல்லா தெரியாதா? ஒவ்வொரு சொல்லும் நல்லா தெரியும். இருந்தாலும் இவன் ஸ்தோத்திரம் பண்றத பார்த்து பார்த்து சரி தொலையிடும். எதை கொடுத்து 5 ரூபாய் கொடுக்கறது 30 ரூபாய் கொடுக்கு. என்ன ஸ்தோத்திரம் ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதே வழி குடிக்கலன்னு வச்சுக்கிறேன் வீட்டுட்டே இருக்கான். இந்த அஜ்ஞானியா இருக்கிறோம் இதை உண்மையை நினைச்சிருந்து இந்த ஸ்தோத்திரம் பண்றதுனால அப்படி குடிச்சு போறதோ இல்ல வெய்யறதுனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறதோ இந்த ரெண்டும் நடக்கிறது. அவிவேகனம் சப்தம் ஆத்மத்ரேன கதம் பிரியா மன்யேத சப்தோ வத்பயே அவர் அப்படியே வளர்த்துக்க வைக்கிறது. அப்படி சபையே இவனுக்கு இத்தனை சப்தங்களா இருக்குமே, ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம சூழ்நிலை சௌக்கியமா இருக்காது சார். எப்ப வந்தாலும் வீட்டுக்கு வந்தா செய்யறது 4 பேருக்கு கஷ்டம் வருது. இப்படியே இருந்ததுன்னா மனுஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாம வந்ததுமே நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு அது இருக்கு இது இருக்கு எல்லாரும் போயிடுன்றத இது ரெண்டும் அஜ்ஞானம். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், எனக்கு இதோட சம்பந்தம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அது மாமா விவேகினா நான் வேதாந்தம் வச்சிருக்கேன், உண்மையை தெரிஞ்சிருக்கேன், இவைகளை ஒன்றும் பண்ணாது. வாராகிரமாத்திரம் அப்படி கருத்து முத்தாதே. இந்த வாலினுடைய நுனி இருக்கு பார்த்தா அது மாதிரி ஒரு பின் வைக்கிற அளவு கூட என்ன ஒன்றும் பண்ணாது. அப்படி
ஏவமேவா இதற்கு சப்தத்தை சொன்னேன். அதனால மனுஷனுக்கு ஒண்ணு அதான் 5 புலன்கள் கொடுத்துட்டு ஏவம் ஸ்பர்ஷவத் சாமான்யேனா ஸ்பர்ஷங்கள். ஸ்பர்ஷங்கள் என்னன்னா சிலது சில்லுன்னு இருக்கு, சிலது உத்தமா இருக்கு, சிலது சாதாரணமா இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு பால் பக்கத்துல கட்டிட்டு ஒரு அம்மா வந்தா பக்கத்துல இன்னொரு அம்மா வந்தா அப்படியே அந்த படவை தொட்டு பாக்குறேன். இந்த வரைக்கும் ஜென்மாவை தொட்டவே இல்லையா? என்ன பட்டு அது வேற கேட்கலாம். சின்னானம் பட்டா, காஞ்சிபுரம் பட்டா, பனாரஸ் பட்டா, அதுக்கு ஆரடி பட்டா, ஆறு கேட்கலாம். இதம்மாக்கு என்ன தெரிஞ்சா போல இவங்க ஏதோ விவகாரம் பழையது கட்டி விவகாரம் ஒழுக்க அதை தொட்டு உங்க தலைவுக்கு என்ன அழகா இருக்கு தெரியுமா? என்ன எடுப்பா இருக்கு, நீங்க கட்டின மழையும் நல்லா இருக்கு, இந்த மாட்டே ஏதோ வேணும் அந்த மாதிரி அவ்வளவுதான். இப்ப அதை தொட்டு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தா மாதிரியே இருக்கு நீங்க வாங்கினது அப்படிங்கிற பக்கத்துல உங்களை காட்டுதான் அந்த மாதிரி இருக்கு. அதை தொட்டு தொட்டு பார்க்கறது ஒரு சுகத்தான் கழிக்கிற பார்த்தா இது. அதே மாதிரி சொல்றது கல்லையும் மண்ணையும் தொட்டா இப்படி இருக்கு. யாரும் போய் தொடரா தவிர்த்தான் தொட்டவனுக்கு தெரியும் அது தொடரான்னு இருக்கு, ரொம்ப வாப்பா இருக்கு. ஆனா அதை போய் தொடரலாம், அது ஒரு மாதிரி இருக்கும். ஐசா இருக்குன்னு அப்பப்ப தொட்டு பார்க்கலாம். என்ன குழந்தை எல்லாம் ஐசா இருக்கு சாப்பிட அப்படிதானே அப்படி தொடும் தொடுறது அப்பா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்றா அப்படி. அதே போல புஷ்பத்தை தொடாதேன்னு போட்டுருக்க டோன்ட் பிளக் ஃபிளவர்ஸ் அவன் போட்டே எடுத்துட்டான். இது மனுஷனுக்கு சகஜமா இருக்கு என்ன அப்படி லோகத்தை பாருங்க. சீதா உஷ்ணா மிருது கப்கச மிருது சாஃப்ட் டச் புஷ்பமோ இல்ல இந்த சோஃபா இருக்கு பட்சல சில பேர் சோஃபாக்கு என்ன ஏதோ 4,000-5,000 60,000 அதுல பர்னிச்சர் எக்ஸிபிஷன் அது 10,000 அளவுக்கு கட்டலாம் வச்சுக்கலாம். அது ஏதாவது என்னன்னா உள்ள எல்லா சோஃபாலும் உள்ள இருக்கிறத பழைய பண்ணிட்டான். அது கிழிச்ச ஒன்றும் உபயோகம் இல்லை. ஆனா விவகாரம் மேல போட்டிருக்கிற தோல் பண்ற அது எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னா அதை தொட்டாலே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு விட்டுருந்தேன். அதை நீங்க 50,000 கொடுக்குவாங்க. அது நல்லா தெரியும். இதோட மூடம் யாராவது உள்ள இல்ல ஒரே பஞ்சு பழைய பஞ்சு அதுதான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த சோபா அதை தொட்டா அது ரொம்ப நைஸா இருக்கலாம். அது வளவளான்னு இருந்தா ஒரு மனுஷருக்கு ஒரு சந்தோஷம். அதுவே இந்த பாத்தீங்கன்னா ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல சைக்கிள் வெறும் காட்டா அதுல சமமா இருக்கு. அப்படி லோகத்துல விவகாரம் என்னடா எது கஷ்டமா இருந்ததுன்னா அது டச்சுன்னு சொல்றோன்னே இந்த தோல் எத்தனை பொருட்களை அறியறதுன்னு பார்க்கணும். சிலது சாஃப்ட் டச், சிலது ஆன் டச், சிலது கோர்ஸ் டச், எத்தனையோ இருக்கு. அதுல வேற வித்தியாசம். இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இப்படி இத்தனையோ அனுபவிக்கலாம் சார். அதான் சீதா சிந்தன உஷ்ணா உஷ்ணமாகவும் மிருதுவும் சாப்பிட்டு கஷ்டா கோர்ஸ் இப்படி போருக்கு கஷ்டசாலி ஜுவர உதர உதர சூடாதி ரக்கணை அப்படியை அதோட மட்டும் ஜுவரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம உடம்பு நம்மளே தொட்டுட்டாலே உஷ்ணமா இருக்கு. அப்படி இவனே தொட்டு பார்க்கறாங்க நம்ம உஷ்ணமா இருக்கான்னு பாக்குறோம். அவன் ஜலோதரம் ஒரு வியாதி. அது என்னன்னா உடம்பெல்லாம் உஷ்ணமா இருக்கு, வயிறு மட்டும் சிறுந்தது அப்படியே உரி போச்சு. விளையாட்டு இவருக்கு சாதாரண திடீர்னு ஆயிடுது ஜலோதரம். எங்க தொட்டு பார்த்தாலும் சிறுநீர் வந்துச்சு. என்ன எனக்கு 10 நாள் சார் ஒண்ணு போயிட்டேன். அது படி பெருசா எடுத்து ரொம்ப சோகமா இருக்கு. டாக்டர் கிட்ட பண்ணா என்ன பண்ணேன்னு இப்ப என்ன பண்ணேன்னு பண்ற நேரம் உள்ள இருந்து டியூ போட்டு எடி தாங்க முடியல. அதுவும் வரமாட்டேங்கிறது. என்ன பண்றது? ஒரு ஆயுர்வேத டாக்டர் உண்டார். என்ன புளிய நல்லா கரைச்சி வாய விடுது. அவரு எழுதுக்க முடியல. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு புளிய கரைச்சி போட்டார். அதுக்கு சொன்னா என்னாச்சுன்னா தானா போயிட்டார். புளிக்கு அந்த சுபாவம் இருக்கும். நம்ம ஊர்ல புளிய சேர்த்துக்கிற வகையில சாம்பார்லயும் ரத்தம் தெரியும். காரணம் தான் விவகாரம் என்ன, உடம்புல இருக்கக்கூடியதான அதிகமான ஜலமானது கண்டென்ட் அங்கிருந்து போகும். இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க டாக்டர்லாம். விவகாரம் ஆயுர்வேதத்துல புளி ஏன் சாப்பிடணும், உப்பு ஏன் சாப்பிடணும்,
இப்ப நான் உப்பே போடுக்க வேண்டாம் டாக்டர். ஏன்னா எல்லா இடத்துலயும் உப்பு இருக்கு. காய்கறியில உப்பு இருக்கு, காலத்துல உப்பு இருக்கு, நீங்க சாப்பிட இல்லைன்னா கீரையில உப்பு இருக்கு, ஏன் சேர்த்துக்கிறது? 1000 வருஷமா உப்பு வச்சிருக்கான், இப்பதான வந்து புதுசா இது இல்ல என்னமோ டாக்டர் சொல்லுங்க. ஆனா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம்னு வச்சுங்களேன், எப்படி உங்களை பார்த்தா டேபிள் பார்த்தா போல. அதனாலதான் நம்ம சம்ஸ்கிருதத்துல ஒருத்தர் பார்த்ததுன்னு ரொம்ப லாவண்யமா இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு. லாவண்யம்ங்கிற லவணத்தோடு இருக்க உப்பே நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இந்த பாக்கிறதுக்கு கட்டையாட்டம் இருப்பது நல்லா இருக்க. ஆனா விவகாரம் அதான் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறான். ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, இப்படி இந்த ஜலோதர வியாதி வந்தவங்களுக்கு வயறு உப்பி இருக்கும், கொட்டாச்சி இருக்கும், மீதி எல்லாம் கை காலெல்லாம் பூசினா இருக்கும். உதராசு உலாதி லட்சணை அப்பிரியை இந்த கட்டுலாம் நல்லா இல்ல. சிலது இஷ்டமான ஸ்பர்சங்கள் அப்படி பாக்கிய ஆகந்துக சிலது தானா வருது, சிலது சில சமயத்துல வருது. ராத்திரி ஏசி போட்டது அது வரைக்கும் செல்வது இருக்கு. அந்த ரூமை விட்டு வெளியில வரப்ப ரொம்ப தானே இருக்கு. ஆகந்துக நிமித்த இதனால நாம காது விக்கிரியா எனக்கு ஒரு மாறுதல் இல்லை, உள்ள இருக்க ஆத்மாவுக்கு இது ஒண்ணும் தொடாது. உலகிஹாரி லட்சணா வளர்றதோ குறையறதோ ஒண்ணும் கிடையாது. ஸ்பர்சம் எல்லாம் சரீரத்தோட நிக்கிறதே தவிர உள்ள போகல. தொட்டின்னு வச்சுங்களேன், இந்த தோளோட நிக்கிறது அவ்வளவு, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு போறதோ இல்ல. அப்படி அதே போல ஆகாசத்துக்கு குத்த பார்க்கலாம், குத்தம் குத்துறான். ஆகாசம் ஏதாவது வலிக்குமா? பேசுக்கு வலிக்குமா? ஒண்ணுமே இல்ல. பதில அதே மாதிரிதான் இத்தனை சப்தங்களும் ஏதாவது பண்றதோ என் தோளோட வந்து நிக்கிறது உள்ள இருக்க ஆத்மா கொண்ட மணலை. அதே போலயே கதா ரூபதா மான்யேனா அதே போல உருவம். இந்த உருவம் எல்லாம் கண்ணோட நிக்கிறது உள்ள ஒண்ணும் போல. ஆத்மா இதை பார்த்து நான் தான் கண்ணு நினைச்சுட்டு கவலைப்படுறது. அதெல்லாம் கண்ணு பார்த்தது அப்படின்னு விட்டுருங்களா? அது விட்டுறது இல்லை. அதனால்தான் வந்து ஏவம் ரூபதா மான்யை சாமான்யேனா இனிமையான ரூபங்கள் ஸ்ரீ ஜனாதி லட்சணை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப ஒரு ஆத்மா அவர் காவியங்கள்லாம் எழுதியிருக்கார். வேதாந்தத்திலும் எழுதுவார், காவியம் என்ன எழுது. பசங்கள்ல ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்கான் இவன். அப்படி பார்த்துட்டு கை கால தலை இப்படியே ஆட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா இடத்துல கண்ணை விட்டுட்டான். அந்த கண்ணை உள்ள போய் மாட்டிட்டு அத வெளியில இருக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆரிய செலத்துல வச்சா என்ன பண்ற, இழுத்தா வரல என்ன சுத்தின்னு இந்த பக்கம் 2 பக்கம் அடி வச்சா பிறகு இருக்கிறதா. அதே மாதிரிதான் தலை இப்படியே விளையாட்டான இப்படி சில பொருளை பார்த்தா அவனுக்கு அதை பார்க்கணும்னு தோன்றது. சில பொருளை பார்த்ததுமே அதை முடிக்கிறான் சார். ஸ்ரீரஞ்சனாதி லட்சணை அரூபத்வாத் மம நகாச்சிதானி இவை எல்லாம் கண்ணோட ரூபம் பார்க்கறதே தவிர உள்ள ஒரு ஆத்மா எனக்கு சம்பந்தம் இல்லை, இதோட நான் சம்பந்தப்படலை அப்படின்னு அப்பப்ப நாங்க நினைக்கிறேன். வேதாந்தம் வாஸ்தவா எப்படி ஆத்மாவை பத்தி நினைக்கணும்? சத்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ ரசமோ சுவையோ இவைகள்லாம் அந்தந்த புலனோட விற்கிறது. புலன்களுக்கு அறிகிற சாமர்த்தியம் கொடுக்கிற எனக்கு இவைகள் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கோம். எல்லாம் நினைக்கிறேன் சார். ஆனா அந்த கஷ்டம் வரப்ப அதோட உயிடு போறீங்கன்னு இப்படி நினைச்சுட்டே இருந்தா கொஞ்ச நாளுக்கு தெரியாது. பொய் சொல்லப்படாது நினைச்சுட்டே இருந்தோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னு கொஞ்ச நாள் ஆனப்புறம் பொய் சொல்றது நிறுத்தி விடுவோம். நம்ம அதுவே பொய் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சுட்டோம், அது பொய் சொல்லிட்டே இருக்கோம், அதோட போயிட்டே இருக்கோம். பொய் சொன்னா பாவம், பாவம் ஒன்றுன்னா நரக்கம் வரும், ஏன் பொய் சொல்றது நிறுத்துவோம் அப்படின்னா இந்த பிராக்டிஸ் வந்த பிறகு ஒரு 5-6 மாசம் பொய் சொல்லிட்டாரு. ஆனா என்ன 100 பொய் சொல்ற இடத்துல 10 பொய் சொல்லுது. இந்த பொய் சொல்றதோ உங்களுக்கு உள்ள தெரியுது, நம்ம பொய் சொல்றோம் தெரியாமல சொல்றது. ஆனா ஸ்பான்டேனியஸ் பக்கம் சொல்றது. ஆனா இது என்ன கொஞ்ச நாள் ஆனா இது இல்லைன்னு விட்டுட்டே இருந்தால் அப்ப நமக்கு அது வரும். அதே போல அத்வைதத்துல என்ன பண்ணலாம், இப்படி வரும்பொழுது நம்ம நம்மள மாற்றிக்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அது பண்ண
ததா ரசசாமான்யேன தத்விசேஷஸ்ய பிரியா பிரியே சுவ மதுர ஆம்ல கசு கஷாய திக்த கஷாயைஹி. ஸ்வீட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டோம்னா எந்த பார்க்கணும் பரவாயில்லையும் அது மாட்டேங்கிறானே ஸ்வீட். உப்பு பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, உப்பே சேர்க்கிறாரு. பிரஷர் தானே பிளட்டுக்கு தானே எனக்கு இல்லைங்க. இந்த நாக்க ஜெயிச்சானேன்னா அர்த்தம் செய்யணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நாக்க ஜெயிச்சான்னு வச்சுங்களேன், பாதி வாழ்க்கை ஜெயிச்சாரு. ஆனா விவகாரம் அதை ஜெயிக்க முடியல சார். ஏகாதசி பட்னின்னா பட்னி தான், அன்னத்தை தான் சாப்பிடாது, ரொட்டியை சாப்பிடுது. பலகாரம் சாப்பிடலாம். பலகாரம்னா என்னதுன்னு பல பல ஆகாரம் சாப்பிடும். அது பேரு அப்படித்தானே. அதனால பலகாரம்னு ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுறது அப்படின்னு பலகாரம் என்ன சொல்றோம்னா இவங்க தனியா அர்த்தம். ஆரம் மாதிரி இருக்கணும் பல பல பலகாரங்கள். நாளைக்கு வடை, 2-3 இட்லி, எனக்கு ஏகாதசி பலகாரம். இது வர நாக்க இதனால கட்ட முடியாது. அதான் சொல்ற விவகாரம் என்ன, இவைகள்லாம் எனக்கோட சம்பந்தம் இல்லை. அர்வாத்மகத்திய அதே மாதிரியே நல்ல வாசனை. இந்த வாசனை யோசனை தத்விசேஷை பிரியா பிரியை, இதனுடைய விசேஷமான பிரியம் அப்பிரிய நல்ல வாசனை, கெட்ட வாசனை. நாற்றம், நாற்றம்னா வாசனைன்னு இருக்கும் தமிழ்ல. எத்தனை நாட்டம் இருந்தா துர்நாற்றம்னு சொல்லணும். சாதாரணமா நாட்டம்னு சொன்னீங்கன்னா நல்ல வாசனைன்னு அர்த்தம். ஒன்றும் தெரியாது நாடுறதுங்கிறானே தவிர அது தமிழ்ல உள்ளூர போய் பார்த்தீங்கன்னா நாற்றம்னா நல்ல வாசனை. அப்படி புஷ்பாதி அனுலேபனலட்சணை, புஷ்பங்களுடைய வாசனை. இந்த சென்ட் அனுலேபனம்னு சென்ட் திடீர்னு புஷ்பத்தை வாசிக்கணும். சென்ட்னா என்ன, சமஸ்கிருதத்துல சென்ட்னா என்னன்னு அப்படின்னு சொல்ற. அனுலேபனம் திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு போட்டோம் என்ன ஆச்சுங்க, இந்த ஊழியர்களுக்கு சமஸ்கிருதத்துல என்ன இப்ப என்ன அவசரம் இல்ல ஆந்தோழிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களை கேட்டேன். நீங்க கேட்க பக்கம் சொல்லுங்க, அவசரமா போன் பண்ணிவிட்டேங்க. அப்படி சில பதார்த்தங்கள்னா நமக்கு தெரியும், டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிருக்கோம். அது சமஸ்கிருதம் நேரம் தெரியாது, அது பிரகாரத்தை வாசிக்கணும். அனுலேபனாதி லட்சணை அகந்தாத்மகத்திய நாமமகாதி. இந்த ஆத்மாவுக்கு கந்தமல், ஆத்மாவில கந்தமல்ல, ரசமல்ல, சுதையில ஒண்ணும் கிடையாது. அகத்வமஸ்வரூபமவ்யயம் கதா அகந்தவ அப்படின்னு சொல்றது. அரசம் அப்படின்னு சொல்றது. நகாதிர்வா விருத்திர்வா கிரியதே அகத்வமஸ்வரூபமவ்யயம் கதா அரசம் நிச்சயமகந்தவச்சயத் இது ஸ்ருதே. இதை நம்ம நினைக்கிறோம். வேதாந்தத்துல வேதாந்த கேட்டு வர வேண்டியதுதான் உபநிஷத்து. கேட்டு 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 அப்புறம் நம்ம அப்பப்ப இது மாதிரி யோசனை பண்ணணும். ஒரு சட்டம் வரும்பொழுதோ ஒரு குடும்பத்தோ புலனோட நிக்கிறது, நாங்க ஒழிக்கிறதுனே தவிர இந்த சம்பந்தம் இல்லையே நினைச்சுட்டே இருந்தேன். யாராவது மரத்துக்கு எடுத்த ஜனம்னு நினைக்கிறாரோ கைடு, அது ஒன்னும் தப்பு இல்ல. அப்படி இருந்தா ஆத்ம ஞானம் வரும். அதுக்கு வேண்டியதான விசேஷமான ஸ்வரூபத்தை பரிசஞ்சாரத்தை ஒரு சன்னியாசியா இருக்கிற இதை பண்ணணும். நாமும் இது பண்ணணும் அப்படிங்கிறது பரிசஞ்சாரம். How to actually practice Vedanta அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கேன். இதுதான் பாகம் இருக்கு. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.